16 கலெக்டர் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று உயர்துறை செயலாளர்கள் 15க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அந்தந்த மண்டலங்களில், அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த மாநகர பகுதிகளிலே பெரும்பான்மையான அதிகாரிகள் தமிழர் அல்லாத வடவர்கள் இருக்கிறார்கள். நான் வெறும் சாதாரண நிலையில் இருக்கிற வேலைகள் மட்டும் தமிழக வேலை தமிழருக்கு எனக்கு குரல் கொடுக்கவில்லை. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, யூபிஎஸ்னுடைய விதாச்சார அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு பணி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒதுக்கட்டும், வேண்டாங்களே. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் இந்தியா முழுக்க சகோதர மாநிலங்களிலே அந்தந்த கேடரில் பணி செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இங்கே சட்ட ஒழுங்கு டிஜிபியோ, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியோ, சென்னை போன்ற மாநகரத்தினுடைய ஆணையர் பதவியோ, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 4 ஜோன்கள் என்று சொல்லக்கூடிய 4 ஜோன்களுடைய காவல்துறை சட்ட ஒழுங்கு ஐஜி பதவிகளோ, உளவுத்துறை தலைவர் பதவிகளோ, அட்மின் பதவிகளோ தரமாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பதவிகளும் தமிழ் அல்லாதவர்களுக்கு தூக்கி கொடுக்கப்படுகிறது. அது உள்நோக்கம் என்ன? அப்படி அந்த பதவிகளை பெறுவதற்கு அவர்கள் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு லாபி செய்கிறார்களா, இல்லை இங்கே ஆளுநர் மாளிகை லாபி செய்து அந்த இடத்தில் அமர வைக்கப்படுகிறார்களா என்பதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் இதை குறித்தும் நான் மிக விரிவாக பேசினேன்.